வணக்க மக்களை, சட்டமன்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இணைகிறதா தாவைக்கா? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியல் களத்தில் அதாவது தாவைக்கா புதிதாக ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் உருவெடுத்திருக்கிறது. அந்த வகையில்தான் 108 இடங்களை பிடித்து தமிழகத்திலே தாவைக்கா மிக பெரும்பாலான கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது விஜய் அவர்களின் எண்ணம் என்னவென்றால் இந்தியா கூட்டணியில் தனது கூட்டணியை கண்டிப்பாக இணைத்து கொண்டது மட்டுமன்றி வேறு சில மாநிலங்களையும் அவர் கையாண்டிருக்கிறார். அதாவது கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவிலும் கண்டிப்பாக தாவைக்காவின் வேட்பாளர் என்பது போட்டியும் காங்கிரஸுடனான முக்கிய பேச்சுவார்த்தை எல்லாம் 50 முதல் 100 தொகுதிகள் கண்டிப்பாக வெற்றி பெற இப்போதே அதற்கான திட்டங்களையும் தாவைக்காவும் மற்றும் கூட்டணி கட்சிகளான அதாவது காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தியும் இணைந்து கண்டிப்பாக அதற்கான முடிவுகளை எடுத்திருப்பது என்பதும் கூறப்படுகிறதா. அதாவது இந்திய அரசியல் களத்திலே இதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனையாக தமிழக வெற்றிக் கழகம் தேசிய அளவில் காலடி எடுத்து வைக்க தயாராகிவிட்டதா. தமிழ்நாட்டு மட்டுமின்றி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் அதிரடி மாற்றங்களின் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது அகில இந்திய அளவில் கூட பாசிச மற்றும் மக்கள் விரோத சக்திகளுக்கு எதிராக செயல்படும் இந்தியா கூட்டணியில் தாவைக்கா அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளதா. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவானது கண்டிப்பாக வெறும் தமிழக எல்லையோடு நின்று விடாமல் ஒட்டுமொத்த தென்னிந்திய அரசியலுக்கு தாவைக்காவின் கொடியை பறக்க விடுவதற்கான ஒரு மாபெரும் வியூகத்தை தான் தொடக்க புள்ளியாக அமைந்திருக்கிறதா. தேசிய அளவில் வலுவான தடம் பதிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடன் முக்கிய தலைவர்களும் கூட மிக ரகசியமாக மற்றும் தீர்க்கமான ஆலோசனையெல்லாம் நடத்தி முடித்து விட்டாராம். இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைப்படி வர இருக்கும் 2029 நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா ஆகிய இந்த 5 தென்னிந்திய மாநிலங்களில் தாவைக்காவின் வேட்பாளர் களமிறக்குவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா. காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்டுள்ள இந்த இணக்கமான தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் உடன்படிக்கை என்பது பாஜக மற்றும் அதற்கு துணையாக நிற்கும் அதாவது பிராந்திய கட்சிகளுக்கு ஒரு தார்மீக சவாலாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. தென்னிந்தியா முழுவதும் தாவைக்காவின் அலைகள் என்பது உருவாவதற்கு 50 முதல் 100 தொகுதிகள் வரை என்ற ஒரு அசத்தனமான இலக்கை விஜய் அவர்கள் இப்போதே நிர்ணயித்து அதற்கான தேர்தல் திட்டங்களையும் வகுத்து விட்டாராம். வெறும் தமிழக மக்களின் ஆதரவை மட்டும் நம்பியிருக்காமல் அண்டை மாநிலங்களில் இருக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மற்றும் அங்குள்ள அடித்தட்டு மக்களின் வாக்குகளை கவரும் வகையில்தான் இந்த ஒரு முடிவை தாவைக்கா எடுத்திருப்பது அரசியலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த வகையில்தான் விஜயின் தொலைநோக்கு பார்வை என்பது தமிழ்நாடு மட்டுமன்றி அகில இந்திய அனைத்து நாடுகளிலும் அதாவது அனைத்து மாநிலங்களிலும் என்பது கண்டிப்பாக அவர்கள் தாவைக்கா கொடி என்பது பறக்க வேண்டும் என்ற ஆசைதான் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பது கூறப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.